விடுமுறை திருநாள் சிறப்பு பட்டிமன்றம். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ், இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப், மற்றும் மில்கா ஒண்டர் கேக், மற்றும் சுப நிகழ்வுகள் அனைத்திலும் குடும்பங்கள் கொண்டாடும் நாச்சியார்ஸ் விளக்குத்தூண் மதுரை. இந்த வணிக நிறுவனங்கள் இணைந்து வழங்கும் சிறப்பு பட்டிமன்றம். வாழ நினைத்தால் வாழலாம், வழியாயில்லை பூமியில், ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்திவா. வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர் நீச்சல், அட சருதாம் போடா தலைவிதி என்பது வெறும் கூச்சல். கொஞ்சம் முயன்றால் இங்கு என்ன நடக்காதது, எண்ணி துணிந்தால் இங்கு எது கிடைக்காதது. ஏடா வந்தோன்ன 2 பாட்டை பாடி ஆரம்பிச்சிருக்காரு, எதுக்கு பாடினாருன்னு நீங்களாம் யோசிக்கலாம். முதலில் நான் பாடிய கண்ணதாசன் பாடல், வாழ்பவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக வாழ்பவர்கள், நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை, நல்ல கருத்து, நல்ல மனப்பான்மை உள்ளவர்கள் அனைவரும் எப்படி மகிழ்ச்சியாக வாழலாம் என்று நல்லவர்களை வாழ வைக்கின்ற கண்ணதாசன் பாடல். அடுத்து நான் பாடிய வாலியின் பாடல், வல்லவர்கள் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள்தான் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள், வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல் என்று எதிர்நீச்சல் செய்து வாழ்ந்த வல்லவர்கள் தான் இந்த நாட்டில் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இன்னைக்கு தலைப்புக்காகத்தான் அந்த பாட்டை பாடியிருக்கேன். நிம்மதியோடும் மகிழ்வோடும் வாழ்பவர்கள் வல்லவர்களா நல்லவர்களா, அதான் தலைப்பு. காரணம் என்ன அப்படின்னா, யாருக்காவது ஒரு நல்ல செயலை செய்தவுடன் நம்ம மனசுக்கு நிம்மதி மகிழ்ச்சி உண்டாகுதா, இல்லை நம்ம ஒரு பெரிய திறமையை காமிச்சு உலகமே நம்மளை பாராட்டும் போது நமக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகுதா, இதுதான் தலைப்பு. இன்னைக்கு படித்தால் மட்டும் போதுமா படத்தில் சிவாஜி கணேசனும் பாலாஜியும் ஒரு பாட்டு பாடுவாங்க, பார்த்துருப்பீங்க. நல்லவன் எனக்கு நானே நல்லவன், சொல்லிலும் செயலிலும் நல்லவன். அப்போ சிவாஜி கணேசன் பாடுவார் பதில், உள்ளம் சொன்னதை மறைத்தவன் இல்லை, ஊருக்கு தீமை செய்தவன் இல்லை, நல்லவன் ஆயினும் வல்லவன் அப்படின்பார். அப்படின்னு பாட்டு முடியும். நல்லவன் வல்லவன், இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த பட்டிமன்றம் எப்படி போயிடக்கூடாதுன்னா, வல்லவர்கள் எல்லாம் கெட்டவர்கள் அப்படின்னு ஆயிரும். அப்படி பேசிடக்கூடாது. திறமையானவர்கள், நல்ல சிந்தனை உள்ளவர்கள், அப்படி தான் கொண்டு போகணும். அதனால் பேச்சாளர்கள் ரொம்ப அற்புதமாக பேச வந்திருக்கிறாங்க. நிம்மதியோடும் மகிழ்வோடும் வாழ்பவர்கள் வல்லவர்களா நல்லவர்களா? வல்லவர்கள் அப்படின்னு பேசுகிறதுக்கு இந்த பக்கம் 3 பேர் மிகப்பெரிய வல்லமை உள்ளவர்கள். வல்லவர்களுக்கு தலைமை தாங்கிறதுக்கு ஒரு வல்லமையான கவிஞரை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அவர்தான் எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய கவிஞர் நெல்லை ஜெயந்தா. அவரோடு இணைந்து பேசுவதற்கு வருகை இருந்திருக்கக்கூடிய இன்னொரு வல்லவர் மிலிட்ரிக்கார். உண்மையிலே சில வல்லவர்கள் உடல் பலத்தில் வல்லவர்களாக இருப்பான். அவனை பார்த்தாலே எல்லாரும் வழி விடுவாங்க, பார்த்துறீங்களா? அந்த அப்படி வருவேன், கோயிலுக்குள்ளே அவன் பாட்டுக்கு போவான், எல்லாரும் அப்படியே ஒதுங்கி வழி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. காரணம் அவனுடைய உடம்பு அப்படி இருக்கான். பின்னாடி ஒரு 4-5 பேர் வருவேன், என்ன விளாரு வழி விட்றா வழி விட்றா வழி விட்றா வழி விட்றா அப்படின்ட்டு ஒரு 4 பேர் அவருக்கு முன்னாடி வந்துட்டு இருப்பாங்க. அதுவும் அவனும் வல்லவன் தான், உடல் பலத்தின வல்லவன். அது மாதிரி இவர் மிலிட்ரிக்காரரு, என் அன்பு தம்பி கவிஞர் இனியவன், வல்லவர்களே அப்படிங்கிற அணியில் பேச வந்திருக்காரு. அவர்களோடு கோவை மாவட்டத்திலிருந்து வருகை இருந்திருக்கும் அருமை சகோதரி திருமதி நாகநந்தினி, வல்லவர்களே இந்த அணியில் பேச வந்திருக்காங்க. நல்லவர்களே அப்படின்னு பேசுகிறதுக்கு பாருங்கள், பாவமாக இருக்குது 2 பேரையும் பார்த்து. உண்மையிலே நல்ல டாக்டர் அவர், அதனால தான் அவரை நல்லவர்களே அப்படிங்கிற அணியில் போட்டிருக்கோம். எங்கள் டாக்டர் மருத்துவர் ஜெயராஜமூர்த்தி, அவரை ஏன் நல்லவர்களேங்கிற அணியில் போட்டிருக்கோம்னா, கைராசிக்கார டாக்டர் என்று பெயர் வாங்கிய பிறகும் எல்லா மக்களிடமும் 3 ரூபாய் கட்டணத்தை வசூல் செய்து வைத்தியம் பார்த்த உண்மையிலே ஒரு நல்ல மருத்துவர். அவரோடு இணைந்து பேச வந்திருப்பவர் கோவை மாவட்டத்திலிருந்து, கோவை மாவட்டத்தின் தமிழோடு உங்களை சந்திக்க வருகை தந்திருக்கும்
எனது அருமை சகோதரர் கோவை தனபால். அந்த பக்கம் மஞ்சரி நாராயணன், அவங்க இந்த எங்களுடைய அணிக்கு இன்னைக்கு புதுசாக வந்திருக்கிறாங்க. அருமை சகோதரி மஞ்சரி நாராயணன் அவங்க நல்லவர்களேன்னு பேச வந்திருக்காங்க. நிம்மதியோடும் மகிழ்வோடும் வாழ்பவர்கள் வல்லவர்களா நல்லவர்களா என்ற அணியில் நல்லவர்களே என்ற அணியை தொடங்கி வைத்து அருமை சகோதரி மஞ்சரி நாராயணன் உங்களுடைய பலத்த கரவொலியோடு நல்லவர்களே என்ற அணியை நல்லா தொடங்க வர்றாங்க. வாங்க. மதிப்பிற்குரிய நடுவர் ஐயா அவர்களுக்கும் அவையில் அமர்ந்திருக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் உலகெங்கிலும் இருந்து ரசித்துக் கொண்டிருக்கும் கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கம். அதாவது நிம்மதியும் மகிழ்வும் நிறைந்து வாழ்பவர்கள், இந்த தலைப்பை எப்படி வேண்டுமானாலும் அமைத்திருக்கலாம். நல்லவர்களா வல்லவர்களான்னு பேசும்பொழுது வெற்றியோடு இருப்பவர்கள் நல்லவர்களா வல்லவர்களான்னு நீங்க கேட்டிருக்கலாம். இல்லைனா அதிகம் புகழோடு இருப்பவர்கள் நல்லவர்களா வல்லவர்களான்னு கேட்டிருக்கலாம். இல்லை அதிகம் பணம் படைத்தவர்கள் நல்லவர்களா வல்லவர்களான்னு கேட்டிருக்கலாம். ஏன் வெறுமனே கூட மகிழ்ச்சியோடு வாழ்பவர்கள் நல்லவர்களா வல்லவர்களான்னு கூட கேட்டிருக்கலாம். ஆனால் நுட்பமாக நிம்மதியும் மகிழ்வும்னு சேர்த்தீங்க பார்த்தீங்களா? அதனால்தான் நாங்கள் மூவரும் இங்கு நல்லவர்கள் பக்கம் உட்கார்ந்திருக்கிறோம். நல்லவர்களால் மட்டும்தான் நிம்மதியாக வாழ முடியும் என்ற உண்மை தெரிந்த காரணத்தினால். ஆனால் நல்லவர்கள் யார் என்ற ஒரு தெளிவினை கூற விரும்புகிறேன். ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. வல்லவர்கள் தன்னை பற்றி மட்டுமே யோசிப்பார்கள், நல்லவர்கள் தன்னலம் இல்லாமல் யோசிப்பார்கள். அவ்வளவுதான் வித்தியாசம். ஏதோ ஒரு சூழலில் உங்களின் ஏதோ ஒரு தினசரி நாளின் ஏதோ ஒரு கணத்தில் மற்றவர்களுக்காக ஒரு சிறிய செயல் கூட வேண்டாம், ஒரு சிறிய எண்ணம் உங்களுக்கு வந்துவிட்டால் போதும், நீங்கள் நல்லவர்கள் தான். அந்த நினைப்பு கூட இன்று மக்களுக்கு வர முடியாத அளவிற்கு தான் சூழல்கள் நல்லவனா இருந்தா இந்த உலகத்துல வாழ முடியாது அப்படின்னு நமக்கு கத்து கொடுத்திருக்கு. தங்கள் எண்ணத்திற்கும் உடலிற்கும் மனத்திற்கும் அவர்கள் எதை விதைக்கிறார்களோ அது நல்லதாக அவர்களுக்கு தானே வந்து சேரும். அப்படித்தான் இன்று நல்லவர்களுக்கு நிம்மதியும் மகிழ்வும் வந்து சேர்கிறது. ஏன்னா நிம்மதியெல்லாம் நம்ம வெளியில போய் வாங்கிட முடியாது. மகிழ்ச்சியை கூட ஒருவருக்கு ஒருவர் மனநிலை கேட்டார் போல் நாம் மகிழ்ந்து இருக்க முடியும். ஏன்னா பணம் தான் ஒருத்தருக்கு மகிழ்ச்சியா இருக்கும், ஆடம்பர கார் ஒருவருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், அல்லது சுற்றுலா ஒருவருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால அவங்களுக்கு ஏற்றாம் போல மகிழ்ச்சியை வாங்கி கொள்ள முடியுமானால் நிம்மதி இப்படி இருந்தா நிம்மதியா இருக்கும், அப்படி இருந்தா நிம்மதியா இருக்கும்னு சொல்லிட முடியாது. ஏனென்றால் நிம்மதி வெளியில் தேடுவது கிடையாது. நாம் நமது உடலுக்கும் மனதிற்கும் எண்ணத்திற்கும் எதை விதைக்கிறோமோ அதன் பயனாக நமக்கு விளைவதுதான் நிம்மதி. அதனால் தான் நல்லவர்கள் நிம்மதியோடும் மகிழ்வோடும் நிறைந்து வாழ்கிறார்கள்னு சொல்றேன். 5 லட்சம் செலவழிச்சுட்டு காஷ்மீருக்கு போவான் குடும்பத்தோட. அங்க போய் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஒன்னையால தாண்டி இங்க நான் வந்தேன், பெரிய துயரமா இருக்கு. காஷ்மீர்ல கூட முறை பார்த்தா நரகம் மாதிரி தெரியுதுன்னு குடும்பமே எங்க 5 லட்சம் செலவழிச்சு காஷ்மீர்ல போய் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா பீச்சில் வீட்டில இருந்து புளிச்சோரை கட்டிட்டு ஒரு பெட்ஷீட்டை போட்டு சாயந்தரமாக உட்காந்து எல்லாம் சாப்பிட்டு சிரித்து கும்மாளம் போட்டு அவன் செலவழித்ததே ஒரு சின்ன பலூனு, ஒரு 5 ரூபா பலூனு, ஆளுக்கு ஒரு பலூனை வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைய பூரா குதியாட்டம் போட்டு சந்தோஷமாக வீடு வர்றானே. நிம்மதி எதில் இருக்குது? திறமையிலையோ பணத்திலையோ புகழ்லையோ கிடையாது, மனசில் தான். அதானப்பா? நிச்சயமாக நடுவர். எப்படி நீங்கள் 3 பேரும் பரப்புற மாதிரி ஐடியாவா? சமீபத்தில் நடந்த வயநாடு பேரிடரை நாம் நிச்சயம் மறந்திருக்க முடியாது. அங்கு இருக்கும் மக்கள்களை மீட்டெடுத்து கொண்டிருந்த போராளிகள் எல்லாம் ஒரு புறம் என்றால், இன்னொரு புறம் சமூக வலைத்தளத்தில் ஒரு இணையர் ஒரு விளம்பரத்தை அளித்திருந்தார்கள். ஆச்சரியமாக இருந்தது. உங்கள் பிள்ளைக்கு தாய்ப்பால் வேண்டுமா? எனது மனைவி தர தயாராக இருக்கிறாள், எங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது, எங்களிடம் வாருங்கள் என்று அந்த இணையர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். அந்த நிலச்சரிவிலும் கூட சாயாது நின்ற அந்த பெரும் மனங்கள் அன்றைய இரவு நிம்மதியாக உறங்கி இருக்குமா இல்லையா நடுவர் அவர்களே? சமீபத்தில் பாரிஸில் நடந்து கொண்டிருக்கும் ஒலிம்பிக்கில் ஒரு சர்ச்சை எழுந்தது, ஒரு பாலின சர்ச்சை. அல்ஜீரியா நாட்டிற்கும் இத்தாலி நாட்டிற்கும் சேர்ந்த 2 மகளிர் குத்துச்சண்டையில் ஈடுபடுகிறார்கள். இத்தாலிய நாட்டினை சேர்ந்த அந்த பெண்மணி போட்டியிலிருந்து விலகி விடுகிறார். காரணம் என்னவென்றால் அந்த அல்ஜீரியா நாட்டை சேர்ந்தவர் ஒரு பெண் கிடையாது என்று சொல்லி. இந்த செய்தியை நான் படிக்கிறேன். எனது மனம் 2006ஆம் ஆண்டிற்கு சென்றது நடுவர் அவர்களே. 2006ஆம் ஆண்டு தோஹாவிலே நடைபெற்ற ஆசிய விளையாட்டு போட்டியில் புதுக்கோட்டையை சேர்ந்த சாந்தி வெள்ளி பதக்கத்தை வெல்கிறார்.
பாலின சர்ச்சையினால் அவரது பதக்கம் பறிக்கப்படுகிறது. ஆனால் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுது 15 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் தருகிறார். அப்போதும் கூட அவரிடம் அதிகாரிகள் கேட்கிறார்கள், இவ்வளவு சர்ச்சைகளுக்கு பிறகு அவருக்கு இந்த ரொக்க பரிசை தர வேண்டுமா என்று. ஆணோ பெண்ணோ ஓடியது அந்த கால்கள் தானே என்று சொல்கிறார் கலைஞர் அவர்கள் என்று சொன்னார். அரசியலில் வெறும் வல்லவராக மட்டும் இருந்திருந்தால் அந்த பரிவும் கனிவும் வந்திருக்காது நடுவர் அவர்களே. அதை தாண்டி அவர் நல்லவராக இருந்ததனால் தான் ஒரு பெண்ணிற்காக நடந்த அவலத்திற்கு அவள் பால் நிற்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் அவருக்கு தோன்றியது. வல்லவர்கள் நிம்மதியாகவும் மகிழ்வாகவும் இருக்க வேண்டும் என்றால் அடிப்படையில் அவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் நல்லவர்கள் நிம்மதியாகவும் மகிழ்வாகவும் இருப்பதற்கு அவர்கள் நல்லவர்களாக இருப்பதே போதுமானது என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்ல மனம் உள்ளவர்கள் எவ்வளவு பெரிய இடத்துல இருந்தாலும் மகிழ்ச்சியோடையும் நிம்மதியோடையும் இருப்பாங்க அப்படிங்கிறத பல உதாரணங்களோடு அவங்க சொன்னாங்க. பாட்ஷா படத்தில் ரஜினி 2 டயலாக் பேசுவார். எந்த டயலாக்கு தெரியுமா கைதட்டு அதிகமாக கிடைக்கும்? நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. இதுக்கு ஒரு குறிப்பிட்ட கைதட்டு தான். எந்த டயலாக்கு தெரியுமா சூப்பரான கைதட்டு கிடைக்கும்? ஆண்டவன் நல்லவங்களை சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு அள்ளி கொடுப்பான், ஆனால் கை விட்டுருவான் அப்படின்னா எல்லாம் ஆஹா அப்படின்னா. படம் முடிஞ்சு வர்றப்ப சொல்கிறேன், நல்லா தான் இருக்கு, வாழ்க்கையில் கடைப்பிடிக்க முடியலையப்பா அப்படின்ட்டு. அதனால் நல்லவனாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம், முடியலையே. மஞ்சரி நாராயணனுக்கு பதில் சொல்ல நாகநந்தினி உங்கள் பலத்த கரவழியோடு வருகிறார். வல்லவர்களே என்ற அணி தொடங்குகிறது. தலைப்பு அற்புதமான தலைப்பு. ஆனா எனக்கு முன்னாடி பேசிச்சு என்னோட தங்கச்சி என்னமா பேசிட்டு போய் உட்கார்ந்துருக்காங்கல்ல, அப்படியே உண்மை மாதிரியே எல்லாத்தையும் பேசிட்டு போய் உட்காந்துருக்கீங்க. ஏமா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஒரு நல்லவன் நல்லது செய்யறேன்னு சொன்னா உடனே வந்து வாப்பா நல்லது செய் பண்ணுப்பா அப்படின்னு எல்லாரும் வரவேற்பாங்களா? கிடையாதுங்க. அதில் 1000 பிரச்சனை வரும். அந்த 1000 பிரச்சனையும் சமாளிச்சு சும்மா வரக்கூடிய எத்தனை ப்ராப்ளமையும் தட்டி தூக்கி சும்மா கில்லி 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 மாதிரி எல்லாத்துக்கும் வந்து முன்னாடி நிற்கிறான்னு சொன்னா அவன் தான் சார் வல்லவன். அந்த வல்லவர்கள் தான் நிம்மதியும் மகிழ்ச்சியா இருக்காங்கன்னு சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் மேல ஐயா நீங்க சொன்னீங்களே இப்போ ஒரு படம் பாஷா படம், நீங்க 2 டைலாக் தான் சொன்னீங்க. 3வது ஒரு டைலாக் மறந்துட்டீங்க. அவர் போய் கை கட்டி அப்படி நிற்பார். நின்றுட்டு நான் ஆட்டோ ஓட்டுறேங்க, உன் பேர் என்னப்பா? மாணிக்கம். எவனும் மதிக்க மாட்டான், நல்லவராக தான் இருப்பார். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு பாஷா, மாணிக் பாஷா அப்படின்னு சொல்லும் போது தான் எல்லாரும் அதிர்வாங்க. அதை எப்படி எடுத்திருப்பார் தெரியுமா சுரேஷ் கிருஷ்ணா? ஒன்றும் இல்லை, அவருடைய வல்லமையான அந்த பகுதியை சொன்ன உடனே இவன் எந்திரிச்சு கை கட்டி அப்படியே பெண்ட் ஆகிட்டான் பாருங்க. வாழ்க்கையில் அவர் தான் சந்தோஷமாக இருக்க முடியும். மாணிக்கம் சந்தோஷமாக இருந்தாரா, பாட்ஷா சந்தோஷமாக இருந்தாரான்னு இப்போ பட்டிமன்றத்தை மாற்றி விட்டாங்க இவங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வயநாடு சம்பவத்தை பற்றி சகோதரி அழகா சொன்னாங்க. அவங்கள நான் மதிக்கிறேன். அந்த தாய்ப்பால் கொடுத்த பொண்ணு பேரு கூடி பானு, அவங்கள நான் ரொம்ப பெருமித பண்ணுறேன். ஆனால் அதை விட ஒரு சம்பவம் நடந்துச்சு. எவ்வளோ கோர விபத்துங்க, எத்தனை உயிரிழப்புகள் ஆயிடுச்சு. அங்கெல்லாம் மீட்பு பணி செய்ய நிறைய நல்லவங்க வந்தாங்க ஐயா, தன்னார்வர்கள்லாம் வந்தாங்க. ஆனால் அந்த மீட்பு பணியை துரிதப்படுத்த முடியல, ஃபாஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா அங்கே அடித்த மழையினால இருந்த ரோடு பாலம் எல்லாம் போயிடுச்சு. ஆனால் அந்த இடத்துல சுரளிமலைங்கிற அந்த பகுதியில் பைலிங்கிற அந்த பாலத்தை கிட்டத்தட்ட 190 அடி நீளம் உள்ள அந்த இரும்பு பாலத்தை 36 மணி நேரத்தில் நம்மளுடைய இந்திய ராணுவ வீரர்கள் உடனடியாக கட்டி நிமித்தினாங்கன்னு சொன்னால் அந்த ராணுவ வீரர்களுக்கு அடிக்கணும் சல்யூட்டு. அந்த வல்லமை அங்கே இருந்தனால தான் நல்லவர்களையே மீட்டெடுக்க முடியுதுன்னு சொன்னால் எப்படி சார் நாங்கள் இல்லாமல் நீங்கள் இருப்பீங்க? மஞ்சரி யோசிக்கிறாங்க, தெரியாமல் இந்த வயநாடு மேட்ரை எடுத்து நம்ம பேசிட்டோம். அதில் உண்மையிலே திறமசாலி உடல் பலம் உள்ளவங்க, அந்த மலையில் நனைஞ்சிக்கிட்டே வேலை செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் தான் இன்னைக்கு மக்களை மீட்டெடுத்துக்கிட்டு இருக்காங்களே ஒழிய நல்ல எண்ணம் உள்ளவங்களாம் வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. களத்தில் இறங்கி அவங்கள வந்து மண்ணை விலைக்கு தனக்கு உயிர் போகும் என்று தெரிந்திருந்தும் அவர்களை காப்பாற்ற நினைக்கின்ற வல்லவர்களால் தான் மனசில் நிம்மதியாக இருக்க முடியும். அப்படி போடுங்க. இவங்க கிட்ட வந்து கேட்டா விவசாயம் எவ்வளோ முக்கியங்க. ஆமாங்க, மழை நீரை சேமிச்சு வச்சுக்கோங்க,
தண்ணீரை சேமிச்சு வச்சுக்கோங்க அப்படின்னு பிலாசபி கிரைட்டீரியா மட்டும்தான் பேசுவாங்க. கஜா புயல்ல அதிகமா பாதிக்கப்பட்டதே டெல்டா மாவட்டம் தாங்க. அங்கெல்லாம் நிவாரணம் செய்ய நிறைய பேர் வந்தாலும் அந்த இடத்த திரும்பவும் எப்படி மீட்டு கொண்டு வர்றதுன்னு யாருக்கும் தெரியல. அங்கிருந்து ஒரு இளைஞன் கிளம்பி வந்தாருங்க. சாஃப்ட்வேரை வேலை பார்த்துட்டு இருந்தவர் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு சோறு போடுற விவசாயி தான் முக்கியம், இங்க இனிமேல் தண்ணீர் பஞ்சமே வரக்கூடாது, இந்த தஞ்சாவூர் பூமியை நான் மாத்துறேன் அப்படின்னு சொல்லி அந்த கவர்மெண்ட் கூட சொல்லிச்சு, இந்த ஏரியெல்லாம் நீ கிளீன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 2 வருஷம் ஆகும், 2லிருந்து 3 கோடி ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்லும்போது வெறும் பவுன்ஸ் பேக் டெல்டா அப்படின்ற ஒரு ஹேஷ்டேகை மட்டும் போட்டுட்டு ஒரு இளைஞன் இறங்கி 2 வருஷம் ஆகும்னு சொன்னது 5-6 மாசத்துல வெறும் 27 லட்சத்துல கிட்டத்தட்ட அந்த மொத்த பெரிய குளம் ஏரியும் சரி பண்ணி இன்னைக்கு காவேரி தண்ணி அங்க தேக்கி வச்சு 3 போகம் மீனும் தஞ்சை மாவட்டத்துல நெல் விளைவிக்கிற பூமியா மாத்திருக்காங்கன்னு சொன்னா அதோட அந்த பையன் நின்றுருந்தா அவர் நல்லவர். ஆனா குடிதண்ணியே இல்லாத ராமநாதபுரம் மாவட்டத்திலயும் 117 ஏரியை சரி பண்ணி அங்கேயும் குடிதண்ணி வர வச்சு, அது மட்டும் இல்லாம 24 டிஸ்ட்ரிக்ட் 17 ஸ்டேட் இன்னைக்கு 65 லட்சம் மக்களுக்கு மேல நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறாங்கன்னு சொன்னா அதற்கு காரணம் நம்ம மண்ணின் மைந்தன் வாட்டர் வாரியர் என்று சொல்லக்கூடிய அந்த நிர்மல் ராகவருடைய ஆக சிறந்த திறமையும் வல்லமையும் தானே சார். நம்மளை ப்ரூவ் பண்ணணும்னா கூட இன்னைக்கு நம்ம கிட்ட திறமை வேணுங்க ஐயா. அதுவும் ஒரு மாற்றுத்திறனாளியா இருந்தா எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களாங்க, எத்தனை இழிவுபடுத்துவாங்க தெரியுமாங்க. ஒரு நாள் பாவம்பா அவங்க மாற்றுத்திறனாளின்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருந்தா கூடி இவங்கெல்லாம் என்ன பண்ண போறாங்கன்னு கேட்கறதுக்கு தாங்க ஒரு கூட்டம் இருந்துச்சு. அப்படிதாங்க தெலுங்கானாவை சேர்ந்த தீப்தி ஜிவாஞ்சி அப்படிங்கிற ஒரு பொண்ணு பிறக்கும் போது மனநல பாதிக்கப்பட்டதா பிறந்துட்டான். அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? ஆனால் அந்த பொண்ணோட மூஞ்சியை பார்த்து அவள் பேச தெரியாதுங்கிறத சுட்டி காமிச்சு சுற்றி இருக்கவங்க எல்லாம் கேலி பேசினாங்க ஐயா. ஆனால் அவங்க அம்மா அப்பா மனசு ரொம்ப பதபதச்சு போய் தான் இருந்துச்சு. ஆனால் அவள் 9வது படிக்கும் போது தான் தெரியுது அவளுக்கு நல்லா ஓட வரும் அப்படின்னு சொல்லி அதை முயற்சி பண்ணி அவங்க பிடி மாஸ்டர்லாம் சேர்ந்து அந்த பொண்ணுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து கிட்டத்தட்ட அவ்வளோ ப்ராக்டிஸுக்கு அப்புறம் இன்னைக்கு பேரா ஒலிம்பிக் அத்லெட்டிக்ல அந்த தீப்தி ஜிவாஞ்சிங்கிற பொண்ணு 400 மீட்டர்ஸ்ல கோல்டு மெடல் அடிச்சுட்டு வந்தான். அது கூட பெரிய விஷயம் இல்லைங்க. இந்த 400 மீட்டர்ஸ்ல 55.6 செகண்ட்ல அதை கடந்து போய் புதிய உலக சாதனையே ஒரு மாற்றுத்திறனாளி பொண்ணு படைச்சிருக்கான்னு சொன்னா சார் நம்மளை இங்க அடையாளப்படுத்துறதுக்கே இன்னைக்கு வல்லமை தான் முக்கியம்னு சொன்னா அதை தாங்க எங்களுடைய பாரதியாரே சொல்லியிருக்கிறாரு. உண்மையா சொல்ல போனா நல்லதோர் வீணை செய்தேன் அதை நலங்கெட புழுதியில் எரிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே எங்க ஐயா பாரதி எங்க கூட நிக்கிறாங்கன்னு சொன்னா ஏங்க இதெல்லாம் யோசிக்காம ஒரே ஒரு விஷயங்க, ஒரு நல்லவர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள சுத்தி இருக்க 4 பேர் இல்ல அவங்க குடும்பம் இவங்க மட்டும்தாங்க நல்லா இருக்க முடியும். ஆனா ஒரு வல்லவர் இருந்தாருன்னு வச்சுக்கோங்கய்யா ஒரு சமுதாயத்தையே மாற்ற முடியும். அப்படிதான் தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய மொத்த சொத்தையும் விட்டுட்டு தாழ்த்தப்பட்ட மக்கள் மேல வரணுங்கிறதுக்காக அவ்வளவு 96 வயசு வரைக்கும் போராடினாரு. இதுதான் சார் வல்லவர்களுக்கு கிடைச்ச ஆக சிறந்த நிம்மதியும் மகிழ்ச்சியும். இப்ப சொல்லுங்க, அந்த நல்லவர்கள் நம்பிக்கையோட இருப்பாங்க, ஏதாவது செஞ்சா பரவாயில்லன்னு யோசிப்பாங்க. ஆனா வல்லவர்கள் நாங்க திறமையோடு இருப்போங்க. நம்பிக்கையில இருந்தா வாழ்க்கையில நிம்மதியோட இருக்க முடியாது உங்களால. ஆனா திறமையோடு இருந்து பாருங்க, ஒரு நாள் நீங்க ஜெயிச்சிருவீங்கன்ற அந்த தைரியமும் உத்வேகமும் உங்க மனசுல வரும். ஆக வாழ்வது ஒரு முறை, வாழ்த்த வேண்டும் தலைமுறை என்று சொன்னால் உங்களுக்கு திறமை வலிமை என்ற அந்த வல்லவர்கள் குணம் ஆக சிறந்த ஒரு நிலைப்பாட்டில் தேவை. ஆகவே நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருப்பது வல்லவர்களே வல்லவர்களே என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல நெஞ்சங்களுக்கும் நன்றி பாராட்டி விடம் அமர்க்கிறேன். வாழ்க்கலமுடன். அருமையாக பேசினாங்க. அதுக்கு பதில் சொல்லணும், நல்லவர்களே என்ற அணியை அலங்கரிக்க எங்கள் மருத்துவர் டாக்டர் ஜெயராஜமூர்த்தி அவர்கள் வருகிறார். வாங்க. நடுவர் அவர்களே, எதிர் அணியில் பேசியிருக்கக்கூடிய என்னுடைய அருமை சகோதரி, என்ன வாய்ங்கிறீங்க அப்பா, நாகநந்தினின்னு பேர் வச்சதுக்கு பதிலாக நடன நந்தினின்னு பேர் வச்சிருக்கலாம். இவ்வளோ டான்ஸு பேசும்போது என்ன அங்கே அசைவுகள், அப்பப்பப்பா, வசதியாக அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசிட்டு உட்காந்துருக்காங்க. ஆமாம், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, இயற்பியல் அறிஞர். இந்த அணுகுண்டு
அதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு முக்கியமான நபர் அவர்தான். அந்த ஐன்ஸ்டீனை இறுதி காலத்திலே பேட்டி கண்டபோது அவர் மிகவும் வருத்தப்பட்டாராம். இந்த பிறவியிலே நான் ஒரு பிளம்பராக பிறந்திருந்தால் கூட நான் மகிழ்ச்சி அடைந்திருப்பேன், இந்த அணுகுண்டை கண்டுபிடித்தது ஒரு மிகப்பெரிய தவறு என்று அவரே கடைசி காலத்திலே வேதனைப்பட்டிருக்கிறார். ஒரே ஒரு விஷயம் நடுவர் அவர்களே, இங்கே நல்லவர்களை பற்றி பேசுகிறாங்க, வல்லவர்களை பற்றி பேசுகிறாங்க. வல்லவர்கள் என்பவர்கள் நல்ல குணமும் தீய குணமும் கலந்திருப்பவர்களாக தான் இருப்பார்கள். வல்லவனாக இருந்தால் வெறும் நல்ல குணம் மட்டும் இருந்தால் மேலே வர முடியாது. கொஞ்சம் தந்திரம் இருக்க வேண்டும், சில இடங்களில் பொய் சொல்ல வேண்டும், அதெல்லாம் தேவை வல்லவனுக்கு. ஆனால் நல்லவன் எப்பொழுதும் நல்ல குணங்களை மட்டும் கொண்டிருப்பான், அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பாருங்க, இன்னும் ஒரு படி மேலே போய் நம்முடைய இலக்கியம் சொல்லுகிறது, திருக்குறள் சொல்லுகிறது, இந்த உலகமே எதனால் இயங்கி கொண்டிருக்கிறது என்றால் நல்லவர்கள் வாழ்வதால் தான் இந்த உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது. பண்புடையார் பட்டுண்டு உலகம். அதையெல்லாம் மறந்துட்டு நீங்க இங்க பேசுறீங்களே அம்மா. தர்மம் தலைக்காக்குன்னு ஒரு திரைப்படத்தில் கவியரசு கண்ணதாசன் எழுதிய வரிகள் அற்புதமான வரிகள். இனியவா என்ன எழுதிக்கிட்டு இருக்க? அள்ளி கொடுத்து வாழ்பவர் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு, வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. நீ ரெண்டக்காக்கு பதில் சொல்லலாம், இதுக்கு நீ கரெக்டா பதில் சொல்லணும். அதுக்காகத்தான் எழுதுறப்ப உன்னை கூப்பிட்டு வாங்கி கொடுக்குறேன் நான். நடுவர் அவர்களே, வாழ்க்கையினுடைய ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வெற்றி அடைவது உள்ளபடியே மகிழ்ச்சி அல்ல, மகிழ்ச்சியாக வாழ்வதுதான் வெற்றி. இன்னொரு விஷயம், ஒருத்தன் செத்தானா கண்டுபிடிச்சிடலாம் அவன் நல்லவனா கெட்டவனான்னு. எவனுக்கு செத்த பிறகு கூட்டம் அதிகமாக கூடுகிறதோ, லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிறார்களோ, பேரறிஞர் அண்ணாவை போல கலைஞரை போல நல்லவர்கள் இறந்தால் மக்கள் கூடுவார்கள், கண்ணீர் வடிப்பார்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. மாணிக்க பாட்சா பற்றி சொன்னாங்க, ஒரு பாட்டு எனக்கு நல்ல ஞாபகம் இருந்து, கால கால முரட்டுக்கால முரட்டுக்காலை நான் தாண்டி, போக்கிரி ராஜா நான் தாண்டி, பாயும் புலியும் நான் தாண்டி, பயந்து போக மாட்டேண்டி, நாளெல்லாம் என் பேரை சொல்லும் நல்லவனுக்கு நல்லவன் தாண்டி. அப்படி பாரு, இதை பாருங்க, பாயும் புலி முரட்டுக்கால போக்கிரி ராஜான்னு சொல்லும் போதெல்லாம் கை தட்ட மாட்டாங்க. ஐயா, பசிச்ச உடனே சாப்பிடணும், படுத்த உடனே தூங்கணும், அதுதான் வாழ்க்கை. எதற்கும் அஞ்சக்கூடாது. இந்த வல்லமை படைத்தவன் எப்போதும் பயந்துகிட்டே இருப்பான். அவனை சுற்றி 10 அடியால் எப்போதும் இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா கத்தி எடுத்தவனுக்கு சாவு கத்தியால் தான் உண்டுங்கிற பழமொழி உண்டு. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான், அதை மறந்து விடக்கூடாது. நான் வரலாற்றில் நிறைய உதாரணங்களை நான் சொல்ல முடியும். மாவீரன் அலெக்சாண்டர், ஏயா அவனை விட வல்லவன் ஒருத்தன் நம்ம உலகத்தில் பிறக்க முடியுமா? இந்த அகில உலகத்தையும் தன்னுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பல நாடுகளை பிடித்தான். கடைசியில் இந்தியாவுக்கு வெறுத்து போயிட்டான். அவன் என்னடா இது வாழ்க்கை, யோசனை பண்ணி பார்க்குறான். 32 வயசுல உலகத்தை பெரும்பான்மையான நிலப்பரப்பை தன்னுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வந்துட்டாங்க. அவன் சொல்லுறான், கடைசியில் சாகின்ற பொழுது, என்னுடைய பிணத்தை கொண்டு போகின்ற பொழுது அதை மருத்துவர்கள் சுமக்க வேண்டும், ஏன்னா என்னை காப்பாற்றுறதுக்கு தகுதி வாய்ந்த மருத்துவர்களால் கூட முடியல. என்னுடைய பிணம் போகின்ற பொழுது அதற்கு முன்பாக வைரங்கள் வைடூரியங்கள் பொன்னை நான் சம்பாதித்த அனைத்தையும் தூவிக்கொண்டே செல்ல வேண்டும். பிணப்பெட்டியின் வெளியே என்னுடைய 2 கைகளை விரித்தவாறு கொண்டு போங்கள். ஏனென்றால் இவ்வளவு பெரிய மாவீரன் அலெக்சாண்டர் இறக்கும் போது செல்லுகின்ற போது எதையும் கொண்டு செல்லவில்லை என்பதை இந்த உலகம் உணர வேண்டும் என்பதற்காக. எவன் ஒருவன் எதிரியே இல்லாமல் வாழ்கிறானோ உலகத்திலே அவன்தாயா பலசாலி. நினைச்சு பாருங்க, நல்லாரை காண்பது நன்று, நல்லாரை தலமிக்க நல்லார் சொல் கேட்பது நன்று, நல்லார் குணங்கள் உரைப்பது நன்று, அவரோடு இணங்கி இருப்பது நன்று. ஐயா, இதை பாருங்க, அற்புதமான பாடல். அது என்ன சொல்றாங்க ஔவையார்னா, நல்லவர்களோட சேர்ந்து இருந்தாலே நீ நல்லதுடா, உனக்கு அது மகிழ்ச்சியை தரும். எப்போதும் நல்லவர்கள் 4 பேர் எங்களை மாதிரி, ஐயா ஜெயந்தா கவிஞர் அவர்களே, ராஜமூர்த்தியை போல ஐயா அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, மருத்துவம் செய்ய வேண்டும்னாலும் கூட வல்லமை உள்ள டாக்டர்களுக்கு அதிக வெற்றிகரமாக அவர்கள் பிராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. நல்ல திறமை இருக்கும், பல கேள்வி கேட்பாங்க. நான் எல்லாத்துக்கும் அப்படியே பொறுமையாக பதில் சொல்லணும். சார் இதை எப்படி சாப்பிட்றதுன்னு, மாத்திரை எப்படி சாப்பிட்றது, வாயில் போட்டு தண்ணி வைக்கணும், அப்படி வெந்நீரில் சாப்பிடலாமா பச்சை தண்ணியில் சாப்பிடலாம், இது என்ன கேள்வி?
வெந்நீரில் சாப்பிடு, ரொம்ப சூடாக இருக்குமா வித விதமாக இருக்குமா, இப்படிலாம் கேட்பான். தாய்ப்பாலில் குழச்சி மாத்திரையை கொடுக்கலாமா, இதுக்கெல்லாம் உட்காந்து நிதானமாக பதில் சொல்லணும். ஆனால் உலகத்திலே டாக்டர்களுக்கு மாதிரி ஒரு இம்சை யாருக்குமே கிடையாது. 12 மணிக்கு எழுப்பி எங்கள் அப்பாவுக்கு நெஞ்சு வலிக்குதுமே, நெஞ்சுன்னு இருந்தால் வலிக்கத்தாண்டா செய்யும், காலையில் கூட்டுவான்னு சொல்ல முடியாது. அதுதான் ஒரு டாக்டருடைய நேர்மை. எவ்வளவு வேதனை இருந்தாலும் அந்த பேஷண்ட்டை போய் தூக்கத்தை மறந்து போய் அட்டன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. இது வேறு எந்த ப்ரொஃபஷனுக்கும் கிடையாது, டாக்டர்களுக்கு மட்டும்தான் இறைவனுக்கு நிகரான உயிரை காப்பாற்றக்கூடிய அந்த வாய்ப்பு அவங்களுக்கு தான் இருக்கு. வேண்டாமை அன்ன வீழ்ச்செல்லம், அது பெரும்பாலும் நல்லவர்களுக்கு வாய்க்கக்கூடியது. நம்மிடம் இருப்பதை வைத்து அடுத்தவன் மீது பொறாமைப்படாமல், கோபப்படாமல், பொய் சொல்லாமல், தீங்கு விளைவிக்காமல் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை உள்ளபடியே நிம்மதியையும் மகிழ்ச்சியும் தரக்கூடியது என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகான இலக்கிய மேற்கோள்லாம் சொன்னார். இது பதில் சொல்லணும். வாங்க கவிஞர் இனியவன் வல்லவர்களே என்ற அணிக்கு தன் கருத்துக்களை வழங்க. நடுவர் அவர்களே, தலைப்பில் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். முதல்ல எவன் நல்லவன் அதை முடிவு பண்ணிட்டு பேசுவோம். நல்லவன்ற ஒருத்தன் கிடையவே கிடையாது. நான் கேட்குற நடுவர்களே, உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? ரிட்டையர் ஆகியே 10 வருஷம் ஆச்சியா, 66 முடிஞ்சு 67 வயசு ஆகுது. உங்களுக்கு தெரிஞ்ச 4 நல்லவர்கள் பேர் சொல்லுங்க நடுவர்களே. 4 நல்லவர்கள். ஒன்று நான், இன்னொன்று எங்கள் அப்பா, இன்னொன்று எங்கள் அம்மா, இன்னொன்று என் மனைவி. முடிஞ்சு போச்சா? பிரச்சனையே இல்லை. வேறு யாரை சொன்னாலும் அரசியல் ஆகி போயிடும், ரெலிஜன் ஆகி போயிடும், இல்லாட்டி ஜாதி ஆகி போயிடும். இப்போ புரியுதா ஏன் அவர் நடுவராகிறேன், நான் இன்னும் பேச்சாளராகிறேன்னு? அவர் டாக்டர் வந்து சொல்கிறாரு, எவன் ஒருவன் எதிரியே இல்லாமல் இருக்கிறானோ அவன் நல்லவன். அப்போ கல்யாணமே பண்ணிக்கூடாது. வீட்டில் இருக்குது அதுதான் பெரிய எதிரியே. சார், இந்த மாதா பிதா குரு தெய்வம் 4 பேர் நல்லவங்களா? சத்தியமாக கிடையாது. என்னைக்காவது சுனாமி வர்றது எப்படி தப்பிக்கிறது சொல்லி கொடுத்துருக்காங்களா? இல்லை. அட்லீஸ்ட் பொண்டாட்டிக்கிட்ட தப்பிக்கிறதா சொல்லி கொடுத்தாங்களா அந்த 4 பேரும்? சொல்லவே இல்லை. அப்புறம் எப்படி நீங்கள் நல்லவர்கள் சொல்லுவீங்க? உனக்கு தெரிஞ்சுங்க, தன்னையே கொடுத்தா ஒருத்தன். யாரு? என்ன கொடுப்பான், எவை கொடுப்பான் என்று இவர்கள் எண்ணும் முன்னே பொன் கொடுப்பான், பொருள் கொடுப்பான், போதாது என்றால் தன்னை கொடுப்பான், தன் உயிரும் தான் கொடுத்த கர்ணன் செத்துப்படான் சார். தர்மம் வாழ்ந்தான். உடனே இவங்க சொல்றாங்க, கர்ணன் கெட்டவன் பக்கத்தில் போய் நின்றான். நான் என்ன கேட்குறேன், பொண்டாட்டியை வச்சு சூதாடின தர்ம யோகியனா சார்? அவன் ஏன் சார் வாழணும்? நீங்கள் யாரை நல்லவன்ற ஒரு லிஸ்டே உங்கள்கிட்ட தப்பாக அரிச்சிட்டு, நான் இன்னும் சொல்லுகின்றேன், கடைசி வரை ராமன் நல்லவனாக இருக்கின்ற வரை வாலியை தோக்கடிக்க முடியல. என்றைக்கு அவன் வல்லவனாக மாறினானோ அன்றைக்கு தான் மறைந்திருந்து தாக்கினாதான் இவனை கொல்ல முடியும் என்று ராமனுக்கு தெரிந்திருக்கிறது. நடுவர் அவர்களே, புருஷன் வல்லவனா, பொண்டாட்டி வல்லவளா? என்னையா இப்படி ஒரு சிக்கலான கேள்வியை கேட்டா நான் எப்படி சொன்னாலும் அதுக்கு மாட்டிக்கிறேன். அதாவது கணவன் வல்லவரா மனைவி வல்லவரா என்பதை நேரத்தை பொறுத்து தான் தீர்மானிக்க முடியும். எனக்கு தெரிந்து என்னுடைய ஆய்வுப்படி மனைவிகள் தான் வல்லவர்கள், புருஷெல்லாம் நல்லவன் தான் சார். போன வாரம் நானே என் பொண்டாட்டி 2 வீலரில் போயின்னு இருந்தோம். முன்னாடி 2 எருமாடு போயின்னு இருந்து வழியே உள்ள. நான் சும்மா இருக்காமல், நான் நல்லவனாச்சா வாயை வச்சு சும்மா இருக்காமல், ஏண்டி உங்கள் சொந்தக்காரங்க போகிறாங்க கொஞ்சம் வழி விட சொல்லணும் சாராவோ. கொஞ்சம் கூட கவலையே படல. அத்தை மாமா கொஞ்சம் தள்ளி போங்க, உங்கள் பையன் பயப்படுறான் சார். சொன்ன உடனே 2 மாடம் ஓரம் போடணுன்னு சொல்கிறாங்க எங்கள் வீட்டுக்காரமா. இருந்தாலும் அத்தை மாமாவுக்கு புள்ள மேலே பாசம் அதிகம். திஸ் இஸ் கால்டு பேரண்டிங். நான் சொல்கிறேன், உண்மையை யார் சார் சொன்னால் ஒத்துக்கிறாங்க? உண்மையை சொன்னால் யார் ஒத்துக்கிறாங்க? என் தங்கச்சி பையனி பேய் பூச்சிச்சு. என் வீட்டுக்காரமா கேட்டாங்க, உன் தங்கச்சி பையனி பேய் பூச்சிச்சே எப்படி எடுத்தேன்னு கேட்டான். நான் சொன்னேன், சேக் மேசி தெரு பக்கத்தில் பாய் வீடு இருக்குது, பாய் கிட்ட போனேன். பாய் தாயத்து கட்ட சொன்னார், பேய் போயிடுச்சின்னு. இவர் சும்மா இருக்காமல் அடுத்த கேள்வி கேட்டான். அப்போ பேய் வரணும். நான் பேய் போயின்னா தாயத்து கட்டணும், பேய் வரணும்னா தாலி கட்டணும்னு. இது தப்புங்களா? இது ஒரு குறையா? இப்போ என்னை வீட்டுக்காரமா கடைக்கு போயிட்டு வந்து சொல்கிறாங்க, உண்ட மாதிரியே அச்சப்பில்
ஒரு ஆளை மார்க்கெட்டில் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சிங்களேன், நான் என்ன சொல்லேன்? அப்படியா? இதுதான் உலகத்தில் இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் வழிகிற வழிப்பு. நடுவர் அவர்களே, நாளைக்கு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு உன்ன மாதிரியே அச்சப்பில் ஒரு பொண்ணை மார்க்கெட்டில் ஒரு பார்த்தேன்னு சொல்லுங்களேன். அவங்க என்ன கேள்வி கேட்பாங்க? ஒரே கேள்வி தான் கேட்பாங்க, அவள் எப்படி இருந்தா? எந்த பக்கம் பதில் சொன்னாலும் ராத்திரி சோத்தில் விஷம் வச்சிருவாங்க. அவள் நல்லா இருந்தானா? ஓ நல்லா இருந்தாளா அப்படின்னு கன்ஃபார்மு. அவள் கேவலம், அப்போ என்ன கேவலமாக இருக்கியா? சார், பெண்கள் இயல்பாகவே ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்லவங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க தெரியுங்களா? ஆனால் அதை விட தாண்டி என்ன தெரியுமா, அவங்க ரொம்ப மதிநுட்பமானவங்க. அருள்குமார்னு சொல்லிட்டு சவுதி அரேபியாவிலேருந்து ஒரு கவிஞன் எழுதினான், தமிழ்நாட்டுக்காரன் தான். அவன் சொன்னான், இந்த வயநாட்டில் வந்ததுக்காக சொன்னான், நீராகி வந்திருந்தால் நீந்தியாவது கடை சேர்ந்திருப்போம், சேராகி வந்து மூடினால் செத்துத்தானே போக முடியும், வாழும்போது மனிதனை மதம் கடந்து நேசியுங்கள், வீழும்பொழுது மனிதமே கரம் கொடுக்கும். நம்ம நீ பண்ணுறோமா? நான் தான் முதல்ல சொன்னேனே, நீங்கள் கேட்கல, நான் கேட்கல, இதுவா சார் வேலை? இன்றைக்கு மனிதர்கள் குறைந்தபட்ச மனிதாபிமானத்தோடு நடத்துகிறாங்க. இந்த நல்லவர்களுக்கு பேர் என்ன தெரியுமா? நடுவரே பாருங்க, நல்ல பேர் 4 பேர் சொன்னால் அந்த 3 பேர் சொல்லவே இல்லை, பார்த்தீங்களா? நடுவர் அவர்களை, இறுதியாக ஒன்றை சொல்லுகின்றேன். இந்த நல்லவர்கள் செய்கின்ற வேலையில் தெரியுங்களா, நல்லா படித்து ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட்டு ஃபஸ்ட்டு வந்து அமெரிக்காவில் போயிட்டு டெக்சாஸ் மாநிலத்தில் போயிட்டு அவன் வீட்டு டாய்லெட்டை அவனே கழுவிட்டு இருப்பான். இந்த வல்லவர்களுக்கா தெரியுமா, ஃபெயில் ஆகி அரியர் வச்சு முட்டி மோதி ஜெயிச்சு அவன் ஒரு கம்பெனி ஆகி அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு, பேச்சுலராக இருந்தால் தாய்லாந்துக்கு டூர் போயிட்டு, கல்யாணம் ஆயிருந்தா பொண்டாட்டியை கூப்பிட்டு நெதர்லாந்து டூருக்கு போயிட்டு வந்து உட்காருவான், பார்த்தீங்களா? அவன் தான் சார் வல்லவன்று. இப்போ யோசிங்க, இந்த தேசத்திற்கு தேவை நல்லவர்களா வல்லவர்களா என்று தீர்ப்பளிக்க வேண்டிய கடமை நடுவர் அவர்களுக்கு இருக்கிறது என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆஹா, இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, சகிப்புத்தன்மை, சகிச்சுக்கிட்டே வாழணும், அவன் தான் ரொம்ப நல்லவன். சகிச்சுக்கிட்டு வாழ்கிறவன் மாதிரி ஒரு முட்டாள், ஒரு கோழை உலகத்தில் எவனுமே இல்லை. நான் என் மனைவி செய்கிறத பூரா சகிச்சுக்கிட்டே வாழ்ந்தா நான் நல்ல புருஷனே கிடையாது, அவளை கெடுக்கிறேன்னு அர்த்தம். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் இருந்தா என்ன அப்படின்றான உடனே ஒருத்தர் பார்க்குறாரு என்னைய, அப்படித்தான் கேட்கலாம்னு நினைக்கிறான் ஆன்றப்ப அவன் ஆன்றாலே நான் என்ன பண்ணுறதுன்னு கேளு. எல்லாத்தையும் சகித்து கொண்டு வாழ்வது உண்மையிலேயே அது முட்டாள்தனம், அவங்கள கெடுக்கிறோம்னு அர்த்தம். என் மகன் என்ன சேட்டை பண்ணாலும் நான் சகிச்சுக்கிறேன்னா அவனை கெடுக்கிறேன்னு அர்த்தம். அவனை சகித்து கொண்டு வாழ்வதை விட அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவனை திருத்துவதற்கு எவன் வல்லமையோடு முயற்சி எடுக்கிறானோ அவன்தான் நல்ல தகப்பேன். சகித்து கொண்டு வாழ்பவன் மோசமானவன். அருமையாக பேசினார். அதற்கு பதில் சொல்ல இந்த அணியை நிறைவு செய்ய கோவை தனபால் உங்கள் பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். வாங்க. அன்பிற்கினியவர்களே, 10 இல்ல 11 வல்லவர்கள் சேர்ந்தாலும் ஒரு நல்லவனை தோற்கடிக்க முடியாது. ஆனால் நல்லவனோடவே கூட இருக்கிறான் பார் ரன்னரு, அவன் நல்லவன் இல்லாம கொஞ்சம் பெசங்கி வல்லவனா மாறினான்னு வச்சுக்கங்க, அவன் ரன் அவுட் ஆகி வாழ்க்கையவே தொலைச்சிருவான். இதுதான் நல்லவனுக்கு வல்லவனுக்கு உள்ள வித்தியாசம். சார், வல்லவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஓட்டப்பந்தயமாக நினைத்துக் கொள்ளுகிறார்கள். ஓட்டப்பந்தயத்திலே வெற்றி வருகின்ற பொழுது வெற்றியை மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், தோல்வி வருகின்ற பொழுது தன்னுடைய புத்தியை வேறு வழியிலே சுமந்து கொண்டிருக்கிறார்கள். நல்லவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு பயணமாக மட்டும்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பயணத்திலே ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு நொடியும் ரசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் வல்லவனுக்கும் நல்லவனுக்கும் உள்ள வித்தியாசம். வல்லவர்கள் இருந்தா தான் இந்த வாழ்க்கையில இந்த தேசத்துல நல்லா இருக்குங்கிறது நாங்களும் மறுக்கல. வரலாறு அதைத்தானே சொல்லுது. ரேடியோவை கண்டுபிடித்த மார்க்கோனி விஞ்ஞானத்தில் வல்லவர், பூஜ்ஜியத்தை கண்டுபிடித்த ஆரியப்பட்டா கணிதத்தில் வல்லவர், நாடகம் எழுதிய ஷேக்ஸ்பியர் இலக்கியத்தில் வல்லவர், மந்திரத்தை பெற்றெடுத்த ராமானுஜர் ஆன்மீகத்தில் வல்லவர், ரேடியோ கதிர்வீச்சை கண்டுபிடித்த மேடம் கியூரி அறிவியலில் வல்லவர், ஏன் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த காமராஜரும் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்த ஸ்டாலினும் அரசியலில் வல்லவர்.
ஆனால் நான் சொல்லுவது என்ன தெரியுமா, இந்த வல்லவர்கள் நல்லவர்களாக இருப்பதால் தான் இந்த நாடும் நாட்டு மக்களும் மகிழ்ந்திருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் வல்லவர்களாக மட்டும் இருந்து கெட்டவர்களாக இருந்திருந்தால் நாடு என்ன இருக்கும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இன்னும் இதற்கு ஒத்தாய்ப்பாய் ஒரு செய்தியை சொல்லிட்டுமா, இந்த தேசத்திலே உடல் ஊனமுற்றவர்களே கிடையாது. எப்படி முடிந்தது, எப்படி சாத்தியமானது என்று சொன்னால், போலியோ சொட்டு மருந்தை கண்டுபிடித்தவர் வல்லவரான டாக்டர் ஜான் ஸ்டால்க், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அவர் வல்லவரானவரால் என்பதால் மட்டுமல்ல, எனக்கு பேட்டன் ரைஸ் தேவையில்லை, காப்புரிமை வேண்டாம், இந்த தேசத்தில் உடல் ஊனமுற்ற குழந்தைகள் இல்லாமல் இருந்தால் போதும் என்ற நல்ல எண்ணம் தான் இன்று நாடே சுவிச்சமாக இருக்கிறது. இது எல்லோருக்கும் தெரிந்த கதைதான். உலகத்திலே மிகப்பெரிய வல்லவர்கள் அல்டாப் ஹிட்லரும் பெனிட்டோ முசோலினியும். ஹிட்லரும் முசோலினியுடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு தெரியுமா? அவரை விட வல்லவர் இந்த உலகத்திலே யாருமே கிடையாது. நீ நடந்து செல்வதற்கு பாதை இல்லையே என்று கவலைப்படாதே, நீ நடந்தால் அதுவே பாதையாகும் என்று சொன்னவர் ஹிட்லர். நீங்கள் இத்தாலியை மிகப்பெரிய பொருளாதார சாம்ராஜ்யமாக மாற்றினவர் முசோலினி. ஆனால் விளைவு என்ன தெரியுமா? அவர்கள் வல்லவர்களாக மட்டும் இருந்திருந்தாலும் கூட பரவாயில்லை, அவர் நல்லவர்களாக இல்லாமல் இருந்ததுதான் அதன் நடந்த முடிவு. வல்லவனுக்கும் ஒரு வல்லவன் வந்துவிட்டால் இந்த வல்லவன் அழிந்து விடுவான். நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். நல்ல நடை உடலை காக்கும், நல்ல நடத்தை நம் உயிரை காக்கும். நன்றி, வணக்கம். ஜெயந்தா, பினிஷிங் கவிதையை கேட்டீங்களா? நல்ல நடை உடலை காக்கும், நல்ல நடத்தை உயிரை காக்கும் அப்படின்னு முடிச்சிருக்காரு. இதுக்கு பதில் சொல்லி வல்லவர்களே என்ற அணியை நிறைவு செய்ய கவிஞர் நெல்லை ஜெயந்தா உங்கள் பலத்த ஆரவாரத்துடன் வருகிறார். வாங்க. ஒரு அற்புதமான தலைப்பு. இது நகைச்சுவைக்குரிய தலைப்பு அல்ல, ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தியை நீங்கள் தலைப்பாக தந்திருக்கிறீர்கள். நான் நினைத்து பார்க்கிறேன், நல்லவர்கள் யார், வல்லவர்கள் யார்? தங்கள் மனதிற்கும் அறிவிற்கும் கட்டுப்பட்டவர்கள் நல்லவர்கள், தங்கள் மனதையும் அறிவையும் கட்டுப்படுத்துகிறவர்கள் வல்லவர்கள். அவ்வளவுதான். கர்ணன் படத்தை பற்றி 2 பேரும் பேசினார்கள். அந்த கர்ணன் படத்தில் கவியரசர் கண்ணதாசன் ஒரு பாடலை எழுதியிருப்பார். உள்ளத்தில் என்று ஆரம்பிக்கும். அதை நீங்கள் பாடினால் அதுவேயே தீர்ப்பு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. எதுக்கு இந்த பாட்டை பாட சொன்னீங்க? நடுவர் அவர்களே, நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்கிறவர்கள் நல்லவர்களா வல்லவர்களா என்று கேட்டிருக்கிறீர்கள். நல்ல உள்ளமாக இருந்தால் உறங்கவே முடியாது என்கிறது பாடல். ஆக உறக்கமே இல்லை என்றால் மகிழ்ச்சி எங்கிருந்து வரப்போகிறது, நிம்மதி எங்கிருந்து வரப்போகிறது? அதுதான் அதற்கான பதில். கலைவாணர் NS கிருஷ்ணன் மறைந்த பொழுது கண்ணதாசன் ஒரு கவிதை எழுதினார். அதிலே சொல்லுவார், தப்பியே பிறந்த நெஞ்சம், தாய் நெஞ்சம், பிள்ளை நெஞ்சம், செப்பரும் கொடையின் நெஞ்சம், தேனிலே தோய்ந்த நெஞ்சம், ஒப்பிலா மணியாம் எங்கள் உயர் கலைவாணன் கொண்ட நெஞ்சம், இப்புவி உளனால் மட்டும் இனி பிறர் காணா நெஞ்சம். கலைவாணர் NS கிருஷ்ணனுக்கு இருக்கின்ற குணம் இந்த உலகத்திலேயே இனிமேல் யாருக்குமே இருக்க முடியாது என்று கண்ணதாசன் பதிவு செய்வார். அந்த கவியரசர் ஒரு நாள் நள்ளிரவு வேளை என்னை கலைவாணர் அழைத்தார். கண்ணதாசனை கலைவாணர் அழைக்கிறார். இவர் செல்கிறார். எங்கே போக வேண்டும் என்று கேட்கிறார். கடற்கரைக்கு போக வேண்டும் என்று கலைவாணர் சொல்லுகிறார். கள்ளர்கள் கூட உறங்குகிற நள்ளிரவு வேளை நாங்கள் கடற்கரைக்கு சென்றோம் என்று எழுதுகிறார். கடற்கரைக்கு சென்று கண்ணதாசனும் கலைவாணரும் உட்கார்ந்திருக்கிறார்கள். கலைவாணரை பற்றி கலைவாணர் சொன்னதை பற்றி கண்ணதாசன் தன் கவிதையிலே சொல்லுவார், சிறு வயதிலிருந்து தன்னை சிதைத்ததோர் வறுமை சொன்னான், வருவது வரட்டும் என்றே வாழ்ந்ததோர் பொறுமை சொன்னான், பெரும் புகழ் பெறுவதாலே பெற்றதோர் மகிழ்வும் சொன்னான்,
இருப்பினும் அமைதி மட்டும் இல்லையே தம்பி என்றான். ஆக வறுமையை சொன்னான், வாழ்ந்த புகழை சொன்னான், எல்லாம் சொன்னான். ஆனால் எல்லாம் இருக்கு தம்பி, மனசுல அமைதி இல்லையே என்று கலைவாணர் சொன்னதாக சொல்லிவிட்டு தொடர்ந்து கண்ணதாசன் எழுதுவார். கலைவாணர் சொல்லதை கவிதையாக சொல்லுவார். இதுவரை யாருக்கேனும் இடர்கள் நான் செய்தேன் இல்லை, சதி புரிந்து ஒருவர் செல்வம் சற்றுமே கொண்டேன் இல்லை, கதியிலாருக்கு உதவுவதன்றி கைப்பொருள் காத்தேன் இல்லை, மதிவழி வாழ்ந்தேன் அந்தோ மனத்துயர் தளர்ந்தேன் இல்லை. நான் யாருடைய சொத்தையும் எடுத்துக்கல, என்னுடைய பொருளை எல்லாம் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் நான் பயன்படுத்தினேன். அவ்வளவு நல்லவனாக இருந்தேனே, ஆனால் கடைசி வரையிலும் என்னுடைய மனம் துயரிலே தானே நிறைந்திருந்தது. அதனால் எப்பொழுதுமே நல்லவனாக இருப்பவர்களால் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியாது என்பதற்கு கலைவாணனுடைய இந்த கூற்றே நமக்கு சாட்சி. நான் ஒரே ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொள்கிறேன். இன்ஃபோசிஸ் அதிபர் எம்எஸ் நாராயணமூர்த்தி. அவர் வீட்டிலே அவர் தந்தைக்கு 8 குழந்தைகள். நாராயணமூர்த்தியோடு பிறந்தவர்கள் 7 பேர். நாராயணமூர்த்தி ஐஐடி தேர்வில் இந்தியாவிலேயே 18வது இடத்தில் தேறுகிறார். ஆனால் நாராயணமூர்த்தியின் தந்தையால் தன் மகனை பெங்களூரிலே இருக்கிற ஐஐடியில் படிக்க வைக்க முடியவில்லை. அவரால் முடியவில்லை. அவர் தந்தை நல்லவர், ஆனால் வல்லவராக இல்லை. ஆனால் அதே இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி வல்லவராக மாறுகிறார். உள்ளூர் பொறியியல் கல்லூரியிலே படித்து முதலிடத்தை பெற்று கிடைக்கிற ஸ்காலர்ஷிப்பில் கான்பூர் ஐஐடியிலே படிக்கிறார். ஒரு ஐஐடியில் சேர்ந்து படிக்க முடியாத நாராயணமூர்த்தி வல்லவராக இருந்ததால் தான் இன்று அவர் நடத்துகிற நிறுவனத்தில் தங்களுக்கு வேலை கிடைக்காதா என்று ஐஐடியில் படித்தவர்களெல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்கள். வெறும் நல்லவனாக இருந்தால் தான் மட்டுமல்ல, தன்னை சார்ந்தவர்களையும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்துக்கொள்ள முடியாது. வல்லவனாக இருந்தால் மட்டும்தான் தானும் சரி தன்னை சார்ந்தவர்களையும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்துக்கொள்ள முடியும் என்ற கருத்தை இந்த மன்றத்திலே பதிவு செய்து அப்படி ஒரு தீர்ப்பை தயாராக இருக்கிற வல்லவர் உங்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வல்லவர்களால் தான் இந்த உலகம் செழித்திருக்கிறது. இன்னைக்கு டைனமைட் என்ற ஒரு மிகப்பெரிய வெடிமருந்தை கண்டுபிடிச்சவர் பேர் ஆல்ஃபிரட் நோபல். அந்த ஆல்ஃபிரட் நோபல்ங்கிறவர் அந்த வெடிமருந்தை கண்டுபிடிச்சதுனால தான் போர் என்பது ஒரு நாடு, எந்த நாடு வல்லரசு என்பதை தீர்மானிக்கிற உரிமை அந்த நாட்டுக்கு கிடைச்சது. ஆனால் ஆல்ஃபிரட் நோபல் ஒரு வெடிமருந்தை கண்டுபிடிச்சாருங்கிறதுக்காக அவருடைய பேர் இன்னைக்கு விளங்குதா? இல்லை. நான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் இந்த நாட்டுக்காக யார் நல்லது செய்கிறார்களோ அவர்களுக்கு எனது பெயரால் பரிசு கொடுங்கள்னு சொல்லி நோபல் பரிசு என்ற அந்த பரிசுக்காக தான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் கொடுத்தாரே நோபல். இந்த எண்ணம் அவரை நிம்மதியாக வைத்ததா, அல்லது வெடிமருந்து கண்டுபிடித்த அந்த மிகப்பெரிய திறமை அவரை நிம்மதியாக வைத்திருந்ததா? ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். வல்லவர்கள் எப்பொழுதுமே வல்லவர்களாக இருக்க முடியாது. ஆனால் நல்லவர்கள் பிறப்பிலிருந்து இறக்கும் வரை அவர்கள் நல்லவர்களாகவே இருக்க முடியும். வல்லவனுக்கு ஒரு முடிவு உண்டு, ஆனால் நல்லவனுக்கு முடிவு இல்லை. அதை ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, இப்போ நடந்த ஒரு சம்பவம். கோயில்களில் அன்னதானம் போடுறாங்க. அப்போ இருளர் இனத்தைச் சேர்ந்த அந்த குழந்தைய அன்னதானம் சாப்பிட வந்திருக்கு. அப்போ அந்த கோயில் நிர்வாகி சொல்லியிருக்காரு, நீங்கள்லாம் அந்த இடத்துல உட்காந்து சாப்பிடக்கூடாது, போய் வெளியில் உட்காருங்க, உங்களுக்கு அங்கே தான் சாப்பாடு போடுவோம், சாப்பாடு இல்லைன்னு சொல்ல அங்கே உட்காந்து தான் சாப்பிடணும் அப்படின்னு அந்த இருளர் இன குழந்தைகளை வெளியில் உட்காந்து சாப்பாடு போட்டிருக்காரு அந்த கோயில்காரரு. இதை ஒரு இடத்துல நம்ம தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் மக்களை சந்திக்கிறப்ப அந்த குழந்தை இந்த விஷயத்தை நேரடியாக சொல்லியிருக்கு. ஐயா, நாங்கள் கோயிலில் சாப்பிட போனோம்யா, எங்களை வெளியில் உட்கார வச்சு சாப்பிட வச்சாங்க ஐயா அப்படின்னு சொன்ன உடனே அந்த சொன்ன அதிகாரியை அவர் தண்டிக்கலை. அவர் எடுத்த நடவடிக்கை என்ன தெரியுமா? இருளர் இன குழந்தை வீட்டுக்கு போய் அந்த குழந்தையோடையே சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அரசாணை ஒன்றை போட்டார். எல்லோரும் ஒரே இடத்தில் தான் அமர்ந்து சாப்பிட வேண்டும், கோயிலில் போடப்படுகின்ற அன்னதானத்தில் எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது என்று அரசாணை போட்டார். அந்த அதிகாரியை தண்டிப்பது என்பது
வல்லமை. ஆனால் அந்த அதிகாரிக்கு பாடம் கற்றுக் கொடுப்பது போல அந்த எருளரின பெண்ணின் வீட்டிலே போய் உணவருந்தி அதன் பின் அரசாணை போட்டார். பார்த்தீங்களா? இந்த நல்ல எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் வாழ்நாள் முழுவதும் மக்களால் நேசிக்கப்படுவார்கள், அவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். வீட்டிலே ஒரு வல்லமையான அப்பாவை யாரும் நேசிப்பதில்லை. நான் ஒரு பெரிய பட்டிமன்ற நடுவர், மிகப்பெரிய திறமைசாலி என்று என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய மனைவியும் என்னை நேசிப்பதில்லை. அவர்களுக்கான தேவைகளுக்கு நான் என்ன தியாகம் செய்கிறேனோ அதை வைத்துத்தான் நான் நல்ல தந்தையா, நான் நல்ல கணவனா, நான் நல்ல மகனா என்பது அதை வைத்துத்தான் தீர்மானிக்கப்படும். நிறைவாக ஒரு வரி, தன்னை பற்றி மட்டுமே சிந்தித்து தன்னுடைய திறமையை உயர்த்தி அந்த உயர்த்திய பின் சமுதாயத்தை பற்றி நேசிப்பவன் வல்லவன். ஆனால் எந்த நேரமும் சமுதாயம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சிந்திப்பவன் தான் நல்லவன். அவன்தான் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருப்பானே ஒழிய வல்லவர்கள் எப்பொழுதும் தனது வல்லமையை காப்பாற்றுவதில் குறியாக இருப்பார்கள். ஆனால் நல்லவர்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று நினைப்பார்கள். எனவே நிம்மதியோடும் மகிழ்வோடும் வாழ்பவர்கள் நல்லவர்களே, நல்லவர்களே, நல்லவர்களே என்று தீர்ப்பளித்து வாழ்க்கையில் நல்லவர்களாக வாழ்வோம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.